வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவுக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நாம் பார்க்க போகிறது ஷைத்தான் அப்படிங்கிற ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு ஹிந்தி ஃபிலிம். ஸோ இதில் வந்து அஜய் தேவகன், மாதவன், ஜோதிகா எல்லோருமே நடிச்சிருக்காங்க. இதில் வந்து நிறைய பட்டாளமோ படைப்பட்டாளம் எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான சப்ஜெக்டை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு படம். எனக்கு சொல்ல போனீங்கன்னா ரொம்ப அந்த ராம்கோபால் வர்மா படங்கள்லாம் பார்த்துருப்போம். பேய் வந்துடும், அந்த பொண்ணுக்குள்ளே இருக்கும், அதை எப்படி விரட்டுறாங்க, இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் தான் இதுவும். பட் இருந்தாலும் இதை கையாண்ட விதம் வந்து ரொம்ப சூப்பருங்க. அது வந்து அவ்வளோ அழகாகவும் சூப்பராக. அந்த படத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த மந்திரம் வச்சவங்க, செய்வனை வச்சவங்களாம் வேறு எங்கேயும் இருப்பாங்க. இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே உட்காந்து வேலை செய்கிறது தான் மேட்ரே. அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ படத்துடைய கதை என்னன்னும் போது, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அஜய் தேவகனும் ஜோதிகாவும் 2 குழந்தைகளோட பிக்னிக் போகிறாங்க. அவருக்கு வந்து ஒரு கொஞ்சம் அந்த காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு குட்டி பையன். ஸோ இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கும்பொழுது நடுவில் வந்து ஒரு அதிதி நண்பனாக ஒருத்தர் வர வழிபோக்கணும்னு சொல்லிப்போமே, மாதவன் வர்றார். ஸோ மாதவன் வந்து அது ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து மீட் பண்ணுவார். ஒரு பஞ்சாபி தாபா மாதிரி ஒரு ஏரியாவில் வந்து மீட் பண்ணும்போது ஏதோ சேஞ்ச் இல்லாமல் இவரே டீ வாங்கி கொடுக்குறாரு. இவங்க வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல ஒரு சின்னதாக ஒரு பேசுவோம் இல்லையா, சரி சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வரும்போது அவன் என்ன பண்ணுறான், மாதவன் அந்த டைமில் வந்து ஒரு மிட்டாய் மாதிரி ஒன்று கொடுப்பான். அதை சாப்பிட்ருவான் அந்த பொண்ணு. ஸோ அந்த காலேஜ் படிக்கிற பொண்ணு வந்து அந்த சாப்பிட்டோன்னே அப்படியே வஷ்ன்னு சொல்கிறேன் இல்லையா, அது வசியமாகறாங்க. ஸோ வசியமானவனை அதுக்கப்புறம் நடக்கிற மேட்ரு இந்த மாதவன் சொல்ல அந்த பொண்ணு வந்து அவங்களுடைய கைப்பாவையாக நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற அட்டகாசம் தான் பெரிய விஷயம். இவங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் போகிறாங்க. ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே போயிட்டு எல்லாமே செட்டேட் ஆகும்போது பார்த்தா மாதவனும் அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே நுழைஞ்சி அட்ராசிட்டி பண்ணுவார். கிட்டத்தட்ட அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு பேரண்ட்டை வந்து உண்டுலன் பண்ணி நாஸ்தி பண்ணி கடைசியில் ஐயோ என்ன கேட்பார், இந்த பொண்ணை என்னோடைய அனுப்பிச்சிடுங்க, அதுதான் அவர் கேட்குறது. பட் எப்படி ஒரு பெத்த பொண்ணை அனுப்ப முடியும் அப்படிங்கிற விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீன்ஸ் போகிறதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணுவேன். அந்த சீன் ஆர்டரும் சரி, எனக்கு தெரிஞ்ச வந்து பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் தான் இது. ஒரு 250 கோடி மேலே போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான ஒரு ஹிந்தி ஃபிலிமில் வந்து ரொம்ப இன்னொன்று காம்பேக்ட் எடுத்துருக்காது. அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளேயே வந்து ஒரு 80-90% படம் முடியும். அவ்வளோ அழகாக எடுத்திருப்பாங்க. இது வந்து ஒரு குஜராத்தி ஃபிலிம் வஷ்ன்னு ஒரு படம். ஸோ கிருஷ்ணதேவ்ங்கிற ஒரு இயக்கியிருக்க படத்தை இவங்க வந்து அப்படியே ரீமேக் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குங்க படம் வந்து பார்க்கும்போது. ஸோ இப்போ ஆர்டிஸ்ட்டை பற்றி வரும் அஜய் தேவகன் ஏஜ்டு பர்சன், ஆனால் ஒன்றும் பார்த்து தெரியவே இல்லைங்க. அவ்வளோ அழகாகவும் யதார்த்தமாகவும் நடிச்சிருக்காரு அஜய் தேவகன். அதுக்கப்புறம் நம்ம ஜோதிகா அவர்கள் மனைவியாக வந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு பெரிய பொண்ணுக்கு அம்மாவாக இருந்து பொண்ணு வந்து படுத்துகிற பாடுகள், கஷ்டப்படுறதை பார்த்து அதை அலறதும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இந்த காலேஜ் பொண்ணை வந்துருக்கணும் ரொம்ப அட்டகாசம் இருக்குது. ஏன்னா அதுக்கு தான் வந்து நிறைய ஒர்க்கு, கிட்டத்தட்ட வந்து கண்கள்லாம் மேலே சொருவிக்கும், திடீர்னு அந்த வெறித்தனமாக இருக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கோம். அதோட ஒரு குட்டி பையன், அந்த குட்டி பையன் பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருப்பான். அந்த பையனுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப துருன்னு இருக்கிறதும், திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு மாறி அந்த பையனை அட்டாக் பண்ணுற இடங்கள்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட வந்து நமக்கே வந்து ஒரு லேப்டாப் நிமிடங்கள் தான். அதுக்கப்புறம் வந்து மாதவன் மேடி கலக்கியிருக்காரு. ரொம்ப அலட்டிக்காமல் ரொம்ப கூலாக, என்னடா பண்ணுவீங்க, இந்தாடா நீ என்ன அடிச்சிட்டல, இப்போ பாரு அந்த பையனை போட்டு போடணுன்னா அவள் போய் போல எவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். அது ஒரு ரிமோட் கண்ட்ரோலை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து ஆட்டு வைக்கிற மாதிரி ஆட்டு வைக்கிறதும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ படத்தில் வந்து நம்ம அப்படியே மெய் மறந்து போகிற அளவுக்கு வந்து படப்படன்னு சீன்ஸ் போகிறதும், உடனே சீன்ஸ் முடிஞ்சு இன்டர்வல் வருது, இன்டர்வல் முடிஞ்சோடனே ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு படமாக தான் இந்த படம் இருக்குது. இது வந்து அந்த காலத்தை வந்து விட்லாச்சாரிய படம் மாதிரி ஒரு கதை தான். பட் தான் எடுத்திருக்க விதம் வந்து யதார்த்தமாக எப்போதும் அப்படியே நம்ம கண் முன்னாடி வந்து ஒரு ஃபேமிலி மாட்டிக்கிச்சுன்னா இன்னும் அளவுக்கு நம்ம ஃபீலிங் வருமோ அந்த ஃபீலிங் வந்து அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்ல படங்க, ரொம்ப ரிலாக்ஸ்டாக நல்ல நச்சுன்னு இருக்கிற படம். கடைசியில் ஃபைனலில் வந்து அவங்க முடித்த இடம் நானே நினச்சேன் இது எப்படின்னு. ஏன்னா மாதவன் சொல்லுவான், இந்த பொண்ணை வந்து நீ என்ன தான் பண்ணாலும் என்னை விட்டு போகவே முடியாது, அவளை நான் ஃபுல்லாக வசியம் பண்ணிட்டேன், நீ ஒன்றுமே பண்ண முடியாதுடா, நீ என்னோடைய அனுப்பிச்சிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். வேறு வழி இல்லாமல் அவங்க கடைசியில் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நடக்கிற கிளைமேக்ஸ்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதில் வந்து அவங்க கையாண்ட அந்த டெக்னிக் இருக்குது பார்த்திங்களா, ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குண்ணா. ஸோ அவ்வளோ அருமையாக இருக்கும். அது அந்த பேயை கன்வெர்ட் ஆன பொண்ணு வந்து அது ஊஞ்சலில் ஒரு ஷாட் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். அது ஒவ்வொரு இடங்கள்லையும் வந்து அப்படியே பரப்பரன்னு போகிறது, தண்ணியில் போட்டு அமுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் மாடியிலேருந்து எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியான சீன்ஸு. படம் வந்து பார்க்கும்போது நம்ம பதவதைக்கும் அருமையாக இருக்குதுங்க. இந்த படத்தை வந்து கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள், இல்லைனா ஓடிடி வந்தாலும் பாருங்கள். ரொம்ப அருமையான படம். ரொம்ப மொக்கையாக இருந்ததுன்னா நம்ம வந்து மொக்கன்னு துப்பிட்டு போயிடும். ஆனால் இந்த படம் ரொம்ப நல்ல படம். ஸோ இது வந்து ரொம்ப ஃபேண்டாஸ்டிக் எடுத்துருக்காங்க. எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கள் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.